இந்த பிடி 365 நம்ம பார்க்குறப்போ நிறைய வால்யூம்னஸாக இருக்குது. அது ஃபுல்லாகவே ஒரு வாட்டி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை செலக்டிவாக பார்த்தாலே போதுமா இந்த மாதிரி இயர்லி கம்பைலேஷன்? இயர்லி கம்பைலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக இருக்கிறது எங்கே அப்படின்னா ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பாக இட் இஸ் ஃபுல்லி வந்து மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்வரான்மெண்ட்டு, அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தேர்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ப்ரையாரிட்டைஸ் திஸ் சப்ஜெக்ட்ஸ். ஒரு 10-12 பிடிஎஃப்ஸ் வந்து வரும் வருஷத்துக்கு. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கணும், கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 3 சப்ஜெக்ட்டை ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிருங்க. பிடி அப்படிங்கிறதே வந்து ஒரு ஜிஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ காம்ப்ரிஹென்சிவாக வந்து அதில் இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சாகணும், ஒரு வாட்டி கண்டிப்பாக ரீட் பண்ணுறீங்க. பட் ப்ரையாரிட்டைஸ் திஸ் 3 சப்ஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ்க்கு அப்புறம் யூ கேன் ப்ரிப்பேர் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், தென் வந்து சோஷியல் இஷ்யூஸ், அதுக்கப்புறமா வந்து பாலிட்டி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லாம் நீங்கள் லாஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து பேசிக்ஸ்லேருந்து தான் வந்து வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ அப்புறம்